ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க. நானும் சூப்பராக இருப்பேன். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக அதே மாதிரி வீட்டில் இருக்கிற ஒரு பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுவும் ஹெல்த்தியாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா? அதுவும் ஷார்ட்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. வெல்கம் டு பிரவி பயன் 77 சேனலை உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இது ஒன்றும் இல்லைங்க, வீட்டில் இருக்க உளுத்தம்பருப்பு தான். ஆனால் இது தோல் எடுத்த உளுந்து. நீங்கள் தோலோடு இருக்கிற உளுந்து இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள், இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் எங்கள் வீட்டில் தோல் எடுத்த உளுந்து தான் இருந்துச்சு, அதனால் அதை 2 டேபிள் ஸ்பூனு நல்லா கடாயில் எண்ணெய் விட்டு அதிலே வறுத்து எடுக்கிறேன். நான் என்னென்ன செய்ய போகிறேன்றதை நான் என்னென்ன பொருள்னு நான் உங்ககிட்ட சொல்லலை. நான் ஸ்கிப் பண்ணாத நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் என்னென்ன சேர்க்குறேன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வானலில் உளுந்தை வறுத்து எடுத்தாச்சு. கருப்பு உளுந்தாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். உளுத்தம்பருப்பில் எவ்வளோ ஹெல்த்து அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியும். தெரியலனாலும் சொல்கிறேன். பெண்களுக்கு இடுப்பு வலுவாக இருக்கணும்னா உளுத்தம்பருப்பு நீங்கள் கண்டிப்பாக களி செஞ்சு கஞ்சி செஞ்சுலாம் சாப்பிட்றீங்களே, அதே மாதிரி இந்த துவையல் செஞ்சும் நீங்கள் டெய்லியும் கொடுக்கலாம். இப்போ நம்ம துவையலுக்கு தேவையான உளுந்தை வறுத்து எடுத்துகிட்ட பிறகு இப்போது இதுக்கு வெங்காயம், காஞ்ச மிளகா, புளி சேர்த்து அதையும் வதக்குறேன். வெங்காயம் வந்து பெரிய சைஸு வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயம் போதும், இல்லை சின்ன சைஸாக இருக்குன்னா 2 வெங்காயம் கொஞ்சம் போட்டு அதோட வதக்கிக்கங்க. நல்லா அது வதங்கி வரப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. புளி, வெங்காயம், கருவேப்பிலை, காரத்துக்கு காஞ்ச மிளகா உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. அது நல்லா வதங்கின பிறகு அரை மூடி தேங்காய் துருவலை நம்ம சேர்த்து அதோட வதக்கிக்குவோம். இதை மாதிரி வதக்கி செய்கிற போது தேங்காயோட வாசனை கமகமன்னு இருக்கும். அதே மாதிரி காஞ்ச மிளகா வதக்கி புளியெல்லாம் வதக்கி அரைக்கும் போது எல்லாமே பச்சை வாசனை போயிடும். அதுவே நல்ல மணமாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் இப்போ உப்பு சேர்த்து இதை பல்ஸில் போட்டு எடுத்துக்கங்க. பல்ஸ் மோட்டில் போட்டு எடுத்திங்கன்னா எல்லாம் சமமாக மசிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கும் போது உங்களுக்கு எதுலேயுமே ஒன்றும் பாதியமாக வராது, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரும். ரெண்டாவது உங்களுக்கு எல்லாமே ஒரே ஈவனாக அரைச்சிருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு அது செய்யும் போதே வாசனை வரும். எந்த ஒரு பொருளும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டோட சின்ன வேலை தானே அப்படின்றத கண்ணாப்பின்னு செய்யாமல் அதை ரசித்து செஞ்சிங்கன்னா சுவை வந்து இன்னும் பிரமாதமாக இருக்கும். அது இப்போ நல்லா அது மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா உளுந்து, அதை சேர்த்துக்கங்க. அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா மசி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயே மசிங்க. இதே உரலில் அம்மியில் அரைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும், சுவை அருமையாகவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி அரைச்சி வச்சதை ஒரு நல்ல ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இப்போ நம்ம இதுக்கு தேவையானது தாளிப்பு மட்டும்தான், வேறு எந்த வதக்கல்லாம் தேவையில்லை. இப்போது இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு ஒரு வானலை வச்சு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலையை போட்டு தாளித்து கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கோங்க. தாளித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வாரத்துக்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு சைட் டிஷ் வேணும்னாலும் தயிர் சாத்து கொடுக்கலாம், இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க உளுந்து. அதை எந்த விதத்துலனாலும் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க, ஒன்றும் தப்பே இல்லை. நமக்கும் வயசான காலத்தில் எலும்புலாம் பலமாக இருக்கும். இப்போ நல்லா தாளித்து கருவேப்பிலை, உளுந்து, கடுகெல்லாம் போட்டு தாளித்து அதையும் சேர்த்து வச்சுங்க. இந்த வீடியோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல இந்த சேனலுக்குன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஒரு ஹைப் பட்டன் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷம். பை பாய்.